வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 20 வயசு தான் ஆகுது. பிரபல தயாரிப்பாளருடைய மகள் புற்றுநோயால் காலமாயிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வாங்க அந்த பிரபலம் யார், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் வரிசையாக மரணமடைந்துக்கிட்டே போகிறாங்க. இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்திருக்கோம். சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா டேனியல் பாலாஜி அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனாங்க. இளையராஜாவுடைய மகள் பவதாரணி புற்றுநோயால் திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த இந்திய ரசிகர் பிரபலங்களை மட்டுமல்லாமல் அரசியல் பிரபலங்களையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. இந்த நிலையில் பவதாரணியை தொடர்ந்து மீண்டும் ஒரு இளம் வயது கொஞ்ச வயசிலே ஒரு தயாரிப்பாளருடைய மகள் இறந்து போயிருப்ப சோகம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. வாங்க அவங்க யாருன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிரபல நடிகர் கிரீன்ஷன் குமாரின் மகள் திஷா, இவங்களுக்கு வயது 20 மட்டுமே. திஷா நீண்ட காலமாக புற்றுநோயுடன் போராடி கொண்டிருந்த நிலையில் நேற்று காலமானதாக அவரது குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இவரது மறைவுக்கு திரையுலக நட்சத்திரங்கள், பிரபலங்கள், உறவினர்கள், நண்பர்கள் இரங்கல் தெரிவித்து வராங்க. 2003 திஷா கிருஷ்ணன் குமார் மற்றும் தன்யா சிங்கின் மகளாக பிறந்தாங்க. திஷாவுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. திஷாவின் குடும்பம் சினிமாவில் பிரபலமாக இருந்தால் போதும் திஷா திரைப்பட விழாக்களிலேயே பொது நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதே கிடையாது. நீண்ட நாட்களாக கேன்சரால் போராடி கொண்டிருந்த திஷா குமார் நேற்று உயிரிழந்து போயிருக்காங்க. இவரதுடைய அகால மரணம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினர்கள் அவர் புற்றுநோயுடன் போராடி வந்தார், அதற்கான சிகிச்சை எடுத்து வந்தபோது அவர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்து போயிருக்காங்க. இந்த கடினமான நேரத்தில் குடும்பத்தின் தனி உரிமை மதிப்பளிக்க வேண்டும் என தெரிவித்திருக்காங்க. பிரபல பாலிவுட் நடிகரின் கிருஷ்ணன் குமார் அவர்கள், இவர் தயாரிப்பாளர் கூட. ஷனம் திரைப்படத்தின் மூலம் பிரபலமான கிரீஷன் குமார் தனது மருமகன் பூஷன் குமாருடன் இணைந்து டி சீரீஸ் இணை உரிமையாளராக உள்ளாங்க. இருவருமே இணைந்து லக்கி, நோ டைம் ஃபார்வர்ட் ரெடி, டார்லிங் எலி மற்றும் சத்யமோ ஜெதோ பல பிளாக்பஸ்டர் திரைப்படங்களை தயாரித்திருக்காங்க. கார்த்திக் ஆரியன் நடித்த பிளாக்பஸ்டர் ஹிட்டான திரைப்படமான ஃபூல் புலையா 2 படத்தையும் இருவருமே இணைந்து தயாரித்திருக்காங்க. இந்த படம் 2027 வெளியாகி சக்கப்போடு போட்டது. வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தது இந்தியா முழுக்கும். கியாரா அத்வானி நடித்து மற்றும் இந்தியா பாக்ஸ் ஆஃபில் 250 கோடிக்கு மேல் சம்பாதித்தது. இது தவிர ரன் கபூரின் அனிமல் படத்தையும் கிருஷ்ணன் குமார், பூஷன் இணைந்து தயாரித்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இவங்களுடைய மரணத்திற்கு நிறைய திரைப்பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் எனக்கு நெக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.